டீலிமிட்டேஷன் இதை பற்றிய தனி தீர்மானம் தான் நேற்று வந்து சட்டசபையில் வந்து நிறைவேறியது. இது என்னையா அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இன்றைக்கி பாராளுமன்றத்தில் இருக்கிற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிறது 540 சம்திங் ஏதோ வந்து அந்த சீட்டுகள் வந்து இன்றைக்கி இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ அந்த ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட அந்த டைம் வந்து 2026 முடியுது. அப்போது அன்ஃப்ரீஸ் பண்ணி இந்த 500 மக்கள் இதையை வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவரோட கண்ட்ரோலில் தோராயமாக 18 லட்சம் மக்கள் இருக்காங்க. இது வந்து ஆள்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது உண்மையும் கூட. பல தொகுதிகளில் அவர் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற அவரோட ஆஃபீஸ் ஒரு மூலையில் இருக்கும். அந்த பாராளுமன்ற அந்த பவுண்டரிங்கிறது இந்த பக்கம் இருக்கும். சில இடங்களுக்கெல்லாம் அவர் போகக்கூட முடியாது. அந்தளவுக்கு பெரிய பாராளுமன்றங்கள் வந்து இன்றைக்கி இருக்குது. எடுத்துக்காட்டி நீலகிரியே எடுத்துக்கலாம். நீலகிரி பாராளுமன்ற தொகுதின்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 3 மாவட்டமெல்லாம் வரும் உள்ள. அதை போய் நீங்கள் வந்து எல்லாத்தையும் போய் கவர் பண்ணி எல்லாத்துடைய குறைகளை கேட்டு நீங்கள் பாராளுமன்றம் கொண்டு போகிறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அப்போது அது எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு வந்து பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கு 800 உறுப்பினர்கள் வருவாங்க. இப்போ இதோடைய உண்மையை நாம் பேசணும். ஒரு பக்கம் இடதுசாரி இந்த குரூப்பில் என்ன சொல்கிறாங்க, மைனாரிட்டிஸ்க்கு பயங்கரமாக பிரச்சனை வருதுல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மைனாரிட்டிஸுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, பன்னெடுங்காலமாக நிறைய தொகுதிகளில் இப்போ ஒரு பாராளுமன்ற தொகுதி இருக்குது அப்படின்னா அங்கே வெற்றியை தீர்மானிப்பது ஒரு 1 இல்லாட்டி 2 மைனாரிட்டி பிரிவுகளாக இருக்கும். அது கம்ப்ளீட்டாக ஒரு 80% வாக்கு செலுத்திட்டாலே அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸியாக வெற்றி பெற்றுருவார். அப்போது இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் மொத்த மக்களுக்கு செய்கிறத விட அந்த மைனாரிட்டிகளுக்கு கரெக்டாக செஞ்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து ஒரு வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிடலாம். இப்படி பல பேர் திரும்ப ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இது ஃபேரா அன்ஃபேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலிடிக்ஸில் நத்திங் இஸ் ஃபேர். இப்போ பாஜகவுக்கு வந்து என்னென்னா ஒரு மாதிரி நேர்மையான மோட்டிவ் இருந்தாலும் அவங்களுக்கு இது அவங்களுக்கு தான் மைனாரிட்டி வந்தாலே கொஞ்சம் அப்படியே உறுத்தல் இருக்கும்ல. இது என்னென்னா பிரிச்சுடலாம். இப்போ இந்த தொகுதிகளை பிரிக்கும் போது என்னென்னா, அந்த மைனாரிட்டிகள் கிட்டே இருக்கிற அந்த ஹோல்டு வந்து போயிடும். இப்போ பிரிக்கும்போது எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து ஓட்டு போடுற மாதிரி ஒரு விஷயம் வந்து வரும். நிறைய பாராளுமன்ற தொகுதிகளில் இந்த விஷயம் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே சாதக பாதகம் 2மே இருக்குது. இடதுசாரிகள் சொல்கிறதுலையும் உண்மை இருக்குது, வலதுசாரிகள் சொல்கிறதையும் உண்மை இருக்குது. ஆக்சுவல் உண்மை மக்களுக்கு தேவையான நல்லது அப்படிங்கிறது இதுக்கு 2க்கு நடுவில் இருக்குது. நீங்கள் வந்து டீலிமிட்டேஷனை வேண்டான்னு சொல்ல முடியாது, வேணும்னு சொல்ல முடியாது. இது என்னென்னா, ஒரு நல்ல டிஸ்கஷனுக்கு போய் மாநிலம் வாரியாக இதை பிரிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நலனை மேற்கொண்டு மாநிலம் வாரியாக அவங்க கொடுக்குற ப்ரப்போசலை எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பிரித்தாங்க அப்படின்னா உண்மையாலுமே நல்ல விஷயமாக இருக்கும். நமக்கு வந்து அந்த 7.18% தான் பிரித்தா அந்த பர்சன்டேஜ் வருது. அதை தாண்டி எது இருந்தாலும் நமக்கு நல்லது தான். நாம் இப்போ இருக்கிற 39 நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறது 59 நாடாளுமன்ற உறுப்பினராக மாறும். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, இந்த இன்க்ரீஸ் ஆகிற நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனையுமே பெண்களுக்கு போய் சேரும். ஸோ பெண்கள் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது நாம் இன்றைக்கி வந்து 2 3 எவ்வளோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன், 20 பெண்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மாறுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும். அந்த 33% பெண்கள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணப்படும். இப்போது இவங்க யார் சொல்கிறதுலையும் முழு உண்மை கிடையாது. நேற்று நடந்த விவாதம் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா தவேகா இன்னும் ஆராய்ஞ்சு இந்த ஃபேர் டீலிமிட் இப்போ திமுக வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா செம கேம் விளையாடுறாங்க. நேற்று என்னன்ட்டாங்க, ஆதரவுன்னு கூட சொல்ல, நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆதரவுங்கிற பக்கத்தில் கூட போகல. ஏன்னா அவங்க வந்து அப்படி தான் விளையாண்டு ஆகணும். இந்த கேமை வந்து அவங்க வந்து 22 நாடாளுமன்ற உறுப்பினரில் அவங்க தனியாகவே வந்து சொச்சம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பில்லை இது பாஸ் ஆகுமா வேண்டாமா இதோட எல்லாமே புடி வந்து அவங்க கையில் இருக்குது. நாடாளுமன்றத்தில் அவங்க கையில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பார்கெனிங் சிப்பாக யூஸ் பண்ணி அவங்க ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ இல்லை வந்து அவர்களுக்கு சாதகமாகவோ சில விஷயங்களை சாதிக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக பார்க்க தான் செய்வாங்க. பட் அதனால் வந்து திமுக என்னென்னா அவங்களோட கார்ட்ஸை வந்து க்ளோஸாக வச்சுக்கிட்டு கடைசி வரட்டும் நாங்கள் ரிவீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக வந்து திமுக இருக்காங்க. ஆனால் திமுக நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டிகளுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று செய்யவே செய்யாது. ஏன்னா அவங்களுடைய ஓட்டு வங்கியில் தான் திமுக 50 வருஷம் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ அதில் கை வைக்க மாட்டாங்க. ஆனால் தாவேகா வைக்கிற
கோரிக்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ டீலிமிட்டேஷன் ஆதவர்ஜுனா எந்திரிச்சு பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்னும் 25 வருஷம் இதே 500 சொச்சம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிறதே வந்து நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணணும், அதற்கு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா 18 லட்சம் மக்களுக்கு பத்த மாட்டேதுங்க. நீங்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினரை போய் நீங்கள் நிறைய தொகுதியில் பாருங்கள், நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது, அவரை போய் எப்படி சந்திக்கிறேன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினரை சந்திக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நேரடியாக மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அவர் பிரதிநிதி. அது இன்னும் ஸ்பீடாகி இப்போ ஒரு தொகுதி அப்படிங்கிறது, இப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற இடத்துல நமக்கு 3 நாடாளுமன்றில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைச்சார் அப்படின்னா இன்னும் டபுள் மடங்கு வேகமாக நமக்கு வேலைகள் நடக்கும். ஸோ இது நல்ல விஷயந்தான். ஆனால் இதில் ஆளுங்கட்சி எப்போவுமே எப்படி என்ன நினைக்கும், மத்திய பாஜக என்ன நினைக்கும், அவங்க சித்தாந்தத்துக்கு ஏற்ற மாதிரி இதை பிரிச்சுக்கிறதுக்கு நிச்சயமாக அவங்க நினைப்பாங்க. அதை விடாமல் நாம் பார்கெயின் பண்ணி நம்ம பவரை யூஸ் பண்ணி நமக்கு சாதகமாக மக்களுக்கு சாதகமாக, கட்சிகளுக்கு சாதகமாக இல்லாமல் மக்களுக்கு எல்லா கம்யூனிட்டிகளுக்கும் சாதகமாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணாலே முடிஞ்சுது. டீலிமிட்டேஷன் அறவே வேண்டாம்னு சொல்கிறதே வந்து ஒரு மோசமான வாதம் அப்படின்னு நினைக்கிறேன். அதையே நேற்று வந்து பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. நேற்று கணேஷ்குமார் அப்படின்னு பாமக சட்டமன்ற உறுப்பினர் பேசினார். அவரோட உரையை முடிஞ்சால் வந்து பாருங்கள், அவ்வளவு தெளிவான ஒரு பேச்சு. இந்த டீலிமிட்டேஷன் சம்மந்தமாக சூப்பராக பேசினார். அதாவது எப்படி வந்து நகராட்சிகள் மாநகராட்சிகள் இதெல்லாம் பிரித்தோம், நாம ஏன் இத்தனை தொகுதிகள் இருக்குது, அதே மாதிரி உள்ள கட்சிகள் ஆப்ரேஷனே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வடக்கு தெற்கு அப்படின்ட்டு வந்து அத்தனை செயலாளர்கள் வந்து இன்றைக்கி பிரித்து அதுக்கு கிளை செயலாளர்கள் அப்படின்லாம் பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த பிரிச்சங்காட்டிக்கு தான் வந்து ஒரு கட்சியுடைய ஆர்கனைசேஷனே கரெக்டாக இருக்குது. அப்படிங்கிறப்போ ஒரு நாட்டை வந்து ஆளுவது அப்படிங்கிறது இன்றைக்கி பத்தாது. அது வந்து எத்தனை வாக்காளர்கள் முதற்கொண்டு அழகாக சொன்னார். கிட்டத்தட்ட 98 கோடி வாக்காளர்கள் நினைக்கிறேன் இந்தியா முழுதும் இருக்காங்க. அதுக்கு ஆவரேஜாக போட்டு பார்த்தா எவ்வளோ வருது, அதுக்கு வந்து இது பத்தாது. 800 சொச்சம் உறுப்பினர்கள் அப்படிங்கிறதே வந்து சரியான விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு இடத்துல பேசுகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொன்னார், அதெல்லாம் ரொம்ப 800 பேர் நாடாளுமன்றத்தில் இருந்தால் 800 பேர் பேசுகிறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மியாக இருக்குமா? ஏங்க அதுக்கெல்லாம் ஒரு ஷார்ட்கட் வந்து ஒரு அரசு கண்டுபிடிக்க முடியாதா என்ன? அதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ்ட் ஏஐ மெத்தட்ஸில் இன்றைக்கி அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா என்ன? அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னொருத்தர் ஒன்று பேசுகிறாரு, இதெல்லாம் குறிவைத்து தான் 800 இருக்கைகள் கொண்ட அந்த நாடாளுமன்றம் கட்டப்பட்டது அப்படிங்கிறாரு. அதற்கு பாஜக எம்எல்ஏ வந்து போஜராஜன் வந்து சூப்பராக ஒரு விளக்கம் சொன்னார். என்னென்னா, இப்போ வீடு கட்டுறீங்க அப்படின்னா 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா 2 பேர் அப்படின்னா ஒரு ரூம் மட்டும் கட்டுவீங்களா? அது கிடையாதுல்ல. நாளைக்கு குழந்தைகள் வரும், பேரம்பேத்திகள் வரும், இதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஒரு பிளான் பண்ணி தான் கட்டுவீங்க, இல்லை ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கட்டுவீங்க. ஒவ்வொரு தடவை உள்ளே வரும்போது நம்ம இடிச்சிட்டு கட்ட முடியாது. அப்போ தொலைநோக்கோடு தான் ஒரு நாடாளுமன்றம் கட்டுறாங்கன்னா கட்ட முடியும் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப ஃபேரான பாயிண்ட் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அதே சமயம் அவர் வந்து பெண்களுக்கான அந்த 33% இடஒதுக்கீட்டே ஆதரிப்பு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. அதாவது கம்யூனிஸ்ட்டுகளும் இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் உட்காந்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், மார்க்சிஸ்ட்டு அண்ட் இன்னொரு கம்யூனிஸ்ட் உட்காந்துருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து பாஜக உட்காந்துருந்துச்சு. இது முடிச்சுன்னா 2 பேரும் ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டாங்க, பரஸ்பரம் பேசிக்கிட்டாங்க. அது அரசியல் அவ்வளவுதான். அரசியல் வந்து கொள்கை ரீதியாக வேறுபாடுகள் இருக்குங்க, அதுக்கு என்ன மூக்க உடச்சிக்கிறதா என்ன? அது கிடையாது. அந்த டிஸ்கஷன் இருந்தது. அதனால் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற விஷயம், இன்னொன்று டீலிமிட்டேஷனை வந்து நம்ம எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நாம் தான் குடும்ப கட்டுப்பாடை சரியாக நடைமுறைப்படுத்திய ரொம்ப சில மாநிலத்தில் நாமளும் ஒரு மாநிலம். அப்போது இந்த டீலிமிட்டேஷன் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்கன்னா, 2011ஆம் ஆண்டு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் நம்பர்ஸை வந்து அரைவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் நமக்கு என்ன மிகப்பெரிய பாதகமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, இன்னும் நடக்கலை, அமைஞ்சிருக்கும் அப்படின்னா 1970க்கு மேலே குடும்ப கட்டுப்பாடை நாம் ரொம்ப தெளிவாக இந்த வழக்கமாக காங்கிரஸ்காரங்க தான் வந்தோடனே நாம் நிறைய பார்த்துருப்போம். வந்து பார்த்திங்கன்னா 3 குழந்தைகள் இருக்க வேண்டிய இடத்துல 2 குழந்தை 1 குழந்தை ஆனதுக்கு மெயின் காரணம் குடும்ப கட்டுப்பாடை பயங்கர ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக நம்ம மேலே வந்து செலுத்தியது. வடக்கு அவன் தெளிவாக இருந்துட்டான். அதெல்லாம் இவனுங்க சொல்கிறத கவர்மெண்ட் சொன்னால் அதை கேட்கக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டாக செய்யணுங்கிறதுல அவன் தெளிவாக இருந்துட்டான். அவன் தெளிவாக 3-4 குழந்தைகள் வந்து பெற்றுட்டாங்க. எல்லாம் பெற்று அந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டை வந்து கீழே போகாமல் பார்த்துக்கிட்டாங்க. என்ன டிஎஃப்ஆரை வந்து கீழே போகாமையே பார்த்துக்கிட்டாங்க. நாம் அதை ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக அதுபோக நம்ம விஞ்ஞான வளர்ச்சி மாநிலம் பயங்கரமாக வளர்ந்ததுங்காட்டிக்கு இன்றைக்கி 1.5 குழந்தையில் வந்து நம்ம நிற்கிறோம்.
ஆபத்தாக இருக்குது. 3 குழந்தைகள் பெற்றுக்க சொல்கிறதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சரே சொல்லும் அளவுக்கு நம்மளுடைய குழந்தை பிறப்பு விகிதம் வந்து இன்றைக்கி நின்றுருக்கு. இப்போது இதுக்கும் என்ன சம்மந்தம்னா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பெல்லாம் எடுத்து பேஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகிடுச்சு. அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களுக்கு, அது மெயினாக வடக்கு மாநிலங்களுக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜாஸ்தியாகவும் நமக்கு ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் தந்திருக்காங்க. என்னென்னா இதுக்கு முன்னாடி அந்த சதவீதம் என்ன உங்களுக்கு வந்து மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து 7.14 சம்திங் சதவீதம் வந்து உங்களுக்கு இருந்தது. அந்த சதவீதம் கம்மியாகாமல் இதில் எவ்வளோ பிரித்தாலும் அந்த சதவீதத்தை தாண்டி தான் அதிகமாகத்தான் உங்களுக்கு வரும், கம்மியாக வராதும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை தந்திருக்காங்க. இப்போ இது வந்து என்னென்னா டிஸ்கஷனே ஓப்பன் ஆகலை. இது ஓப்பன் ஆகி சண்டை போட்டு இது வந்து நம்மளோட உரிமைகளை நம்ம போராடித்தான் பெற வேண்டும். நம்ம எப்பவுமே வந்து வடக்கை பொறுத்த வரைக்கும் அது காங்கிரஸ் ஆகட்டும் பாஜக ஆகட்டும் யார் இருந்தாலும் சரி, தெற்கு வந்து நம்ம போராடித்தான் பெற வேண்டும். நம்ம என்னைக்கு வந்து தெற்கிலிருந்து ஒரு பிரதமர் அங்கே போகிறாரோ, தெற்கு சென்ட்ரிக்காக ஒருத்தர் மேலே போய் உட்கார்றாரோ அப்போ தான் தெற்கை நம்ம சரியாக பார்க்க முடியும். இது வந்து நமக்கு மட்டும் இந்த அநீதி நடக்கலை, நார்த் ஈஸ்ட்டுக்கும் இதே அநீதி தான் நடக்குது. அங்கே நடக்கிற விஷயம் இப்போ பரவாயில்ல. இதுக்கு முன்னாடியில் நார்த் ஈஸ்ட்னு ஒரு ஏரியா இருக்குன்னே வந்து அரசாங்கம் மறந்துட்டு தான் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 2-3 மாநிலங்களுக்கு தான் இன்றைக்கி உத்தரப்பிரதேஷ், பீகார் மாநில அவங்களுக்கு என்ன ஆட்சி, யார் கூட்டாட்சி தத்துவத்தில் யார் உள்ள மெயினாக இருக்காங்களோ அவங்களுக்கு காசும் மற்ற ரிசோர்ஸஸும் போகிறது தான் மத்திய அரசாங்கம் வந்து இது வந்து யார் மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் இதுதான் நடக்குது காலங்காலமாக. ஸோ இதை மாறுறதுக்கு நம்ம சைட்லேருந்து இங்கிருந்து யாராவது ஒருத்தர் மேலே ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக போகணும். அது எப்போ நடக்கும்னு தெரில. ஸோ டீலிமிட்டேஷன் பற்றியான நேற்றைய விவாதம் அப்படிங்கிறது இந்த சிறப்பு தீர்மானம் அப்படிங்கிறது இப்போதைக்கு தேவையில்லாது. இதை தள்ளி வைத்து அடுத்த மாதம் மாதிரி இதை யோசித்து மேலே என்ன நடக்குதுன்னு பார்த்து அதற்கான தனி தீர்மானம் போட்டிருக்கலாம். இன்னொன்று, இந்த தீர்மானம் எந்த அளவுக்கு மத்திய அரசை உழுக்கப் போகிறது இங்கே அதுதான். இந்த பெயரளவுக்கு எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த தீர்மானத்தோட எஃபெக்ட் எதுவுமே மத்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக வந்து அங்கே போய் அவங்களுக்கு அழுத்தம் தர்றது வந்து எப்படி அழுத்தம் தருவாங்கன்னு தெரில. எந்த விதத்துலையும் அழுத்தம் தராதுங்கிறது தான் உண்மை. அப்போது மாநில அரசாங்கம் இந்த நேம் சேக் விஷயங்களை பண்ணுவதை விடணும். விஜயனும் இதை யோசிக்கணும். யோசிச்சுட்டு இனி வர்றப்போ நேம் சேக் இல்லாமல் உண்மையாலுமே அழுத்தம் தர்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை பண்ணுவதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். நாங்களும் பண்ணோம் அப்படிங்கிறத பண்ணக்கூடாது. நேற்றைய பேச்சுக்கள் பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக பாமக உறுப்பினர்கள் கணேஷ்குமார் அவரும் நல்லா பேசினார். ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு பேசுகிறப்ப தெளிவாக பேசினாங்க. மரி வில்சன் பேசினார். அவர் இதற்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசினார். அதை வந்து கொஞ்சம் தாழ்த்திக்கிட்டு பேசினார். ஆனால் என்னென்னா திருப்பியும் நான் நோட்டீஸ் பண்ணுறது, அவரை வந்து நான் குறை சொல்லணும்னு நான் சொல்ல, சப்ஸ்டன்ஸ்லெஸ் பேச்சாகத்தான் இருக்கிறது. அதில் வந்து சப்ஸ்டன்ஸ் இல்லவே இல்லை. இப்போது அதே அவருடைய பேச்சுக்கே அப்படியே எதிர்பேச்சு ஒரு கேள்விகளை வந்து தங்கம் தென்னரசு ஐயா, இது முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் வந்து எடுத்து வைக்கிறாங்க. பேப்பர் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான். இவர் வந்து 15,000 கோடி ரூபாய் வரி வருவாயெல்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து மரி வில்சன் வந்து சொல்கிறார். உடனே தங்கம் தென்னரசு ஐயா தெளிவாக இருந்துருச்சு. அது பைஃபர்கேஷன் என்ன, அது உள்ளே எப்படி வந்திருக்கு, எப்படி 15,000 கோடி ரூபா அதுக்குள்ளே வரும் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கான பதில் மரி வில்சன் கிட்ட சில இடங்களில் வரப்போகுது அப்படின்னு இருந்தார். இது வந்து ஒரு ஆளும் அரசுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைகுனிவு தாங்க. இப்படி வந்து பேச்சுக்கள் ரொம்ப யோசித்து பேசணும். அங்கே அவங்க 70 வருஷ அனுபவத்தோடு ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. தங்கம் தென்னரசு ஐயாக்கெல்லாம் அவ்வளோ பெரிய அனுபவம் வாய்ந்தவர். அப்போது நீங்கள் என்னென்னா நம்பர்ஸாக இன்றைக்கி கையில் இருக்கிறத இன்னொன்று வார்த்தைகளை சரியாக பேசணும். வந்துருச்சுன்ட்டீங்க, அப்புறம் அவர் கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்டுன்னு ஆமாம் நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், இனிதான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு மாநிலத்தோட நிதித்துறை அமைச்சர், ஒரு சாதாரண அமைச்சர் கிடையாது, நிதித்துறை அமைச்சர். அப்போது இதை வந்து நம்ம குறையாவோ உங்களை வந்து திருப்பி பாயிண்ட் பண்ணணுங்கிற நோக்கில் சொல்ல, இது யோசிச்சு பாருங்கள். இது வந்து அரசாங்கத்துக்கு தான் இழுக்கு, இது உங்களுக்கான இழுக்கு இல்லை, அரசாங்கத்துக்கு தான் இழுக்கு. அப்போது நாளைக்கு எதை சொல்கிறதுனாலும் சரி தயவு செய்து, ஏன்னா நீங்கள் ஒரு பாட்டு பாடுறீங்க, அவர் முதல்வர் திரும்பி பார்த்ததோட அர்த்தம் என்ன தெரியுமா, இப்போ இதை நான் கேட்டேனா அப்படிங்கிறது தான் அதோட ஆக்சுவல் அர்த்தம். அவர் எதிர்பார்ப்பது நீங்கள் பாடல் பாடுவதோ நீங்கள் புகழுவதோ இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்ப்பது தரவுகள் மூலமாக சரியாக மக்களுக்கு செய்தி சென்று சேருவது. இன்னொன்று, தரவுகள் மூலமாக எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி.
இதைத்தான் வந்து முதல்வர் எதிர்பார்க்கிறத தவிர உங்களுடைய மானே தேனே பொன்மானே அதை வந்து ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த முயற்சியை உங்கள் தமிழையும் உங்கள் இந்த ஃப்ளோவை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ செந்தமிழ் இப்போ நல்ல தமிழில் பாடுறீங்க, சந்தோஷம். நீங்கள் அதே வந்து அதோட ஃபோக்கஸை வந்து நீங்கள் இதில் போட்டிருக்கலாம், அந்த ஸ்பீச்சில் அந்த டேட்டாவை எடுக்கிறதுல அந்த முனைப்பை காட்டியிருக்கலாம். அதனால் உங்களுக்கு அவரோட நம்பிக்கைக்கு பாத்திரம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க ஏற்கனவே. அதை திருப்பியும் பாட்டு பாடி ப்ரூவ் பண்ணுமா? இது பழைய ஆட்கள் தான் வந்து அதிமுக திமுக இருக்கிறப்ப வேறு வழி இல்லாமல் சும்மா உட்காந்து பழைய பாட்டை பாடிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. என்ன அதை நாமளும் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். ஸோ மரி வில்சன் அவர்கள் இன்னும் ஹேஸ் அ லாங் வே டு கோ. தயவு செய்து சின்ன சின்ன திருத்தங்களை ஃபேக்ட்ஸோடு பேசுங்க, இல்லாட்டி தலையுணவு வரும். இன்னொன்று வந்து விவசாயத்துறை அமைச்சர் பேசினார், சம்பத் அவர் பேசினார். விவசாயத்துறை அமைச்சர் திருப்பியும் என்னென்னா, நடுவில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் முதல்வர் யார் தெரியுமா அந்த மீட்டரில் ஏதாவது வந்து நான் வேணால் அதை அழுத்தி அப்படி பேசுகிறார். மற்றது எல்லாம் எப்படா ஒப்பிச்சுட்டு கீழே உட்காருவோங்கிற அந்த மூடில் தான் உட்காந்து பேசுகிறார். அவர் விவசாயத்தின் மேல் எவ்வளவு பெரிய மரியாதை வைத்திருக்கிறார். அந்த அறிக்கையை அப்போ பதிலுரை தர்றார். அவருடைய உரைக்கு, விவசாய அந்த பட்ஜெட் உரைக்கு பதிலுரை வந்து நேற்று தந்தார். அந்த உரை தரும்போது அவர் அதுக்குள்ளே வந்து எவ்வளோ பார்த்துருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சும்மா ஒரு சாம்பிள் மட்டும் சொல்கிறேன். அதுக்குள்ளே ஒரு சரத்து ஒன்று இருக்குது. என்னென்னா, சம்மங்கிப்பூ சீக்கிரமாக விளையிறதுக்கு இரவில் எல்இடி லைட் தராங்களாம். சரிங்களா? இது வந்து அந்த பூவை, அந்த செடியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி திருக்கிற மாதிரி. அது இரவில் அந்த பூ பூக்காது, அது வந்து நேச்சுரலாக பூத்தா தான் அதுக்கு பேர் பூ. அந்த எல்இடி லைட்டை போட்டு ஆர்டிஃபிஷியலாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி இருக்கிற மாதிரி அதை ஏமாற்றி அந்த பூவுக்கு வைக்கிறது. அப்போது இதெல்லாம் உட்காந்து அது என்னென்னு கூட அமைச்சருக்கு தெரியுமான்னு தெரியல. அதை அப்படியே படிச்சுட்டு போகிறார், அப்படி சர்ன்னு படிச்சுட்டு போகிறார். இப்போ அதுக்கெல்லாம் உட்காந்து இது ஏன் இப்படி பண்ணுறோம், இதற்கு மாற்று எதுவுமே கிடையாதா, எப்படி இதை வந்து சரி பண்ண முடியாதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்கள் நிச்சயமாக கேட்டிருக்கவே மாட்டீங்க. அது கொடுக்குறப்ப படிச்சிருப்பீங்க. இப்போ தயவு செய்து நான் இது வந்து திருப்பியும் சொல்கிறேன், இது குறையாக சொல்ல, இன்னும் நீங்கள் உள்வாங்க வேண்டியது இருக்குது. இன்னும் நீங்கள் கணேஷ்குமார் மாதிரியான உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர்கள் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. அவங்க சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறத அந்த அந்த பதவியினுடைய அருமை என்ன அப்படிங்கிறத முழுதும் உணர்ந்து அவங்க கொடுக்கப்பட்ட நேரத்தை, நீங்கள் முன்னாடி தான் அவங்க வந்து அவங்களுடைய தலைவர் சௌமியா அன்புமணி அவர்களும் உட்காந்துருக்காங்க. எந்த புகழ்ச்சியும் இல்லை, எதுவும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு நேராக விஷயத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சட்டமன்ற நேரலை போயிட்டுருக்கு, மக்கள் இந்த புகழ்ச்சியெல்லாம் பார்க்கல, டேட்டா என்ன நம்ம சொல்கிறோம். நேற்று வந்து அட்டகாசமாக ஒரு ஸ்கோர் பண்ணார். ஆனால் நீங்கள் திருப்பியும் படிக்கிறீங்க. பதிலுரையாவது உக்காந்து எல்லாத்தையும் யோசித்து ஜஸ்ட் நீங்கள் ஒன்றுமே இல்லை, அந்த மொத்தத்தையும் எடுத்து உள்ளே புரிஞ்சு, உங்களுக்கு தான் அதிகாரிகள் இருக்காங்களே, ஒரு 5 அதிகாரிகளை உட்கார வச்சு பேசி அதோட சரத்து பாயிண்ட்ஸை மட்டும் வச்சுட்டு ஒன்றை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வர அளவுக்கு தாராளமாக செய்ய முடியும். அருமையாக இருந்திருக்கும். ஒரு தொலைநோக்கு திட்டங்கள்லாம், ஒரு 5 தொலைநோக்கு திட்டங்களை பற்றி நீங்கள் சரியாக பேசியிருந்தீங்கன்னா, தாவேக அரசு விவசாயத்தில் என்ன மாற்றம் கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அருமையாக இருந்திருக்கும். நெல்லுக்கு இவ்வளோ தந்தோம், இதெல்லாம் நிச்சயமாக நெல்லுக்கான ஊக்கத்தொகை ஜாஸ்தி பண்ணுறது இதெல்லாம் ஓகே. அதை தாண்டி நீங்கள் ஒரு இளைஞர், அறிவார்ந்த ஒரு இளைஞர், அப்போ நீங்கள் விவசாயத்தில் என்ன மாதிரியான புரட்சிகளை கொண்டு வரப்போகுது, என்ன மாதிரி யோசனையில் இருக்கிறீங்க, இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தீங்கன்னா மக்கள் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. பரவாயில்லடா ஒரு முயற்சி பண்ணுறாருன்னு இருப்பார். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பிரச்சனையாக பார்க்கிறேன். வழக்கம் போல் இந்த காரசார விவாதங்கள் இதெல்லாம் இருந்தது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச, அவர் ஆதவ் அர்ஜுனா பேச, அதை வந்து பார்த்தீங்கன்னா சேனல்கள் வந்து போட்டு ஆதவ் அர்ஜுனா விசஸ் உதய், அது வந்து இந்த ரேஜ் பைட்டுக்காண்டி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நினைக்கலாம். ஆனால் தயவு செய்து சட்டமன்ற நேரலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே சபாநாயகர் ஐயா அவர்களை வந்து ஜேசிடி பிரபாகர் அவர்களை உண்மையாலுமே பாராட்டியே ஆக வேண்டும். அட்டகாசமான ஒரு சபாநாயகர் கிடைத்திருக்கிறார். தமிழக சட்டசபைக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு அட்டகாசமான சபாநாயகர் கிடைச்சிருக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சபாநாயகர் மாதிரி ஒரு ஒஸ்டான சபாநாயகர் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்பாவு மாதிரியான ஒரு மோசமான சபாநாயகரை நீங்கள் எங்கேயுமே
அவ்வளவு மண்டகணம் பிடித்த ஆணவம் பிடித்த ஒரு சபாநாயகரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் அவங்க கட்சி அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா அடையே பார்ப்பார், என்ன உட்காருங்க என்ன அப்படிங்க. அப்படி அது ஒரு சட்டசபை மாதிரியே ஃபீல் ஆகாது, ஒரு ஜனநாயகமான ஒரு இடமாவே ஃபீல் ஆகாது. ஆளுங்கட்சிக்கு 100% ஜால்ரா அடிச்சுட்டு எதிர்கட்சிகள் வந்து கேள்வியாக்கவே விட்டுருவாங்க. எதுக்கு கேட்டுட்டு எப்படி இருந்தாலும் இவர் வந்து அந்த பக்கம் தான் சாதகமாக இருக்க போகிறார் அப்படிங்கிறதுனால எதிர்கட்சிகள் வந்து செயலிழந்து கிடந்தது அவருடைய நடவடிக்கையால். ஆனால் இன்றைக்கி ஜேசிடி பிரபாகர் ரொம்ப ஈஸியாக ஏதோ ஒன்று செஞ்சு அதில் உண்மையாலுமே முதல்வருக்கும் ஒரு பாராட்டு. ஏன்னா முதல்வர் வந்து ஃபேராக இருக்கணும்னு நினைக்கிறார், ஜனநாயகமான சட்டசபை நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் விஜய் அவர்கள். அப்படி இல்லைன்னா அவருக்கு சாதகமாக ஒன்று போட்டுட்டு கண்ணே மணியே மானே எங்கள் தலைவனே கத்தியே சுறாவே அப்படின்ட்டு வந்து யாரோ ஒருத்தர் பாட்டு பாடுறவன பக்கத்தில் வச்சுருந்தா வேலையே முடிஞ்சுது என்ன. ஆனால் அதை செய்யாமல் ஜேசிடி பிரபாகர் நானும் பார்க்குறேன், எதிர்கட்சி ஆட்களை கண்டிக்கிறத விட ஆளுங்கட்சி ஆட்களை தான் அதிகமாக கண்டிக்கிறார். உட்காரு, அதிகமாக பேசாத, அவை குறுக்கில் நீக்கப்படும், இது விஷயமெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், என்னென்னா இந்த நேரத்தின் அருமை கருதி ஒவ்வொரு உறுப்பினரும் 10 நிமிஷம் தான் பேச முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அது ரொம்ப நல்ல விஷயம். இந்த நீட்டி முழக்கிறங்காட்டிக்கு தான் உட்காந்து அவங்களுடைய வரலாறுலாம் நாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சட்டசபைக்கு ஏற்ற மாதிரி அந்த தொகுதிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் இருந்ததுன்னா அதை ஷேர் பண்ணாங்கன்னா மக்களுக்கு பிரயோஜனம், அவங்களுக்கு பிரயோஜனம், பதில் தர அமைச்சர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். தேவையில்லாத புகழ்ச்சியெல்லாம் இது கட் பண்ணும். அவருடைய செயல் மாண்புமிகு ஒரு சபாநாயகராக அவர் இருக்கிறார். நேற்றைய சட்டசபை இப்படி தான் போச்சு, இன்றைக்கி எப்படின்னு வந்து பார்த்துட்டு இன்றைக்கி சாயங்காலமே அதற்கான விஷயங்களை நான் பேசுகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.